ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்மளோட முருகருக்கு அழகான ஒரு எலுமிச்சம்பழம் மாலை கட்டலாமாங்க. இந்த வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த மாலை வந்து எப்படி கட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக டீட்டெயில்டாக போடலாம் அப்படின்ட்டுங்க. லாங் வீடியோ எதுவுமே எடுக்கலைங்க. எல்லாமே ஷார்ட்ஸில் தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதில் தான் வந்து லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாலைக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக் ஆஃப் அந்த க்ரீன் லைம் இருக்குது இல்லைங்களா, காஸ்ட்குள்ளே ஒரு பேக் இருக்குங்க. அது போதும். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 14லேருந்து 15 எலுமிச்சம்பழம் தாங்க போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பூ வந்து பார்த்திங்கன்னா, அந்த மம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கலர் பண்ண மம்ஸ் போல் இருக்குது. அந்த குரோகரில் தான் வாங்கிட்டு வந்தோங்க. 2 பேக் ஆஃப் மம்ஸ் வாங்கிக்கிட்டு, ஜிப்ஸி வந்து 2 பேக் ஆஃப் ஜிப்ஸி வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஊசியில் நூல் கோத்துட்டுங்க, எலுமிச்சம்பழத்தோட அடிப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதில் ஊசி விட்டு, அந்த எலுமிச்சம்பழத்தோட மேல் பகுதியில் கரெக்டாக ஊசி வர மாதிரி இழுங்க. வராதுங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பழம் பெருசாக இருக்கிறனால, கொஞ்சம் 2, 3 தடவை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நூலை வந்துங்க பூக்கட்ட நூலை கட்டிட்டு ஒரு பூவா எடுத்துங்க அந்த மம்ஸோட ஜிப்ஸி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாலை கட்டுவோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஒரு பூ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியே தான் லெஃப்டில் வந்து வைங்க, அந்த விரல் மேலே வச்சுட்டு அந்த பூவை சுற்றி அந்த நூலை வந்து அடியில் இழுத்துருங்க. அப்படியே கரெக்டாக ஒரே ஒரு ரவுண்டு மட்டுங்க, ஒரு ரவுண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எகெயின் அடுத்தது வந்து இன்னொரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டுங்க அதே மாதிரி வைங்க. அந்த மாலை கட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, நார்மல் ஒரு முடி போடுற மாதிரி முடி போட்டுருங்க. இல்லைன்னா பூ வந்து பார்த்திங்கன்னா கழண்டு வந்துடும். மம்ஸ் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு ரவுண்டுக்கு மினிமம் வந்து 4 பூ தேவைப்படுங்க. 4 இல்லைன்னா சின்னதாக இருந்தால் 5 தேவைப்படும். அதுக்கு மேலே தேவைப்படாதுங்க. மறுபடியும் எலுமிச்சம்பழத்தை ஒன்று கோத்துட்டுங்க அதே மாதிரி நூல் வந்து பூக்கட்ட நூலில் வந்து ஃபஸ்ட்டு முடி போட்டுருங்க. அந்த எலுமிச்சம்பழத்தோட ஒட்டி முடி போட்டுருங்க. முடி போட்டுட்டு இங்கே பாருங்களேன், அந்த விரல் மேலே தான் ஒரு பூவும் வைக்கிறேன். வச்சுட்டு அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூக்கு மேலே சுற்றிங்க அடியில் இழுக்கிற மாதிரி பண்ணிடுறேன். இது என்ன ஆகுனாங்க, நீங்கள் எலுமிச்சம்பழத்தை சேர்த்து என்ன ஆகுனா அந்த மாலையோட வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுங்க. அந்த ஒரு பூ எடுத்து உங்களால் சுற்றவே முடியாது. பயங்கரமாக வெயிட் இழுக்கும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஒரு பூ சுற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இல்லை நம்மளால் தூக்கவே முடியாது. இன்னொன்று என்னென்னா, கையில் வேற எனக்கு கொஞ்சம் ஏதோ கிழிச்சிருந்ததுங்களா, அந்த எலுமிச்சம்பழம் சாறு பட்டு பயங்கர எரிச்சலாக வேற இருந்தது. ஸோ அதனால் எலுமிச்சம்பழம் வந்து இழுக்கும் போதே பார்த்திங்கன்னா, அந்த டிஷ்யூ இருக்கு இல்லைங்களா, பேப்பர் டவலை வச்சு கூட இழுத்துக்கோங்க. ஏன்னா அந்த சாறு வந்து அந்த இதில் பட்டு இழுக்காமல் இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழமும் கோத்துட்டுங்க இந்த மாதிரி காம்பினேஷனாக கோக்கும்போது என்னன்னா, அந்த க்ரீன் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன் இருக்குது இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நான் வந்து ரொம்ப நாளாக எலுமிச்சம்பழத்தில் மாலை கட்டி சாமிக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேங்க. அது வந்து க்ரீன் லைமில் போடலாமா இல்லை எல்லோவில் போடலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா கடையில் வந்து க்ரீன் லைம் தான் கிடச்சிதுங்க. நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி இதையே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுங்க. ஒரு பேக் வாங்கினோங்களா, மொத்தமாக 14 எலுமிச்சம்பழங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 6 வச்சுருந்தோம், ஒரு சைடு, இன்னொரு சைடு 6ங்க. கீழே அந்த சென்டரில் அந்த குஞ்சம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து 2 எலுமிச்சம்பழம் வச்சுருந்தோம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமியோட சைஸுக்கு கரெக்டாக அந்த மாலை வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சிங்க. நூல் வந்து பார்த்திங்கன்னா எந்த நூல் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஊரில் நோட்டு தைப்பாங்க இல்லைங்களா, அந்த நூல் வந்து இந்தியாவிலேருந்தே வரும்போதே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த நூல் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எலுமிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்குங்க. நூல் வந்து ஓரளவுக்கு நீங்கள் திக்காக போடலை அப்படின்னா அருந்து விழுந்துடும். இதுவே பார்த்திங்கன்னாங்க எலுமிச்சம்பழம் கோத்துட்டு அந்த பூ வந்து மாலை கட்டுற மாதிரி ஒரு ரெண்டு கட்டுவோம் இல்லைங்களா, கட்டும்போதே பார்த்திங்கன்னா அந்த மாலையோட வெயிட்டுக்கு அந்த பூவை சுற்றி நூலை இழுக்கும்போது பார்த்திங்கன்னா நூல் வந்து அருந்துக்கிட்டே இருந்ததுங்க. நான் அங்கங்கே முடி போட்டு தான் சுற்றுற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து ரொம்ப நல்லா காம்பினேஷனுங்க, செம்ம அழகாக வந்து அமைஞ்சிருந்தது. அது சாமிக்கு போடும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்கலான் இருந்ததுங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் மனசில் தோணுங்க. அது சாமிக்குன்னு பண்ணும்போது நம்மளை அறியாமல் அது எப்படி தான் பர்ஃபெக்டாக வருதுன்னே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சு போச்சு. அது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடைசியாக மாலை வெயிட் ஆகிடுச்சின்னு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே தூக்கி தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஃபுல்லாக தூக்கி சுத்த முடியல அப்படின்ட்டுங்க. நானும் அவங்கள தான் மாற்றி கட்டிக்கிட்டு இருந்தோம். அவங்க பார்த்திங்கன்னா சைடில் இன்னொரு மாலைக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் இன்னொரு சைடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோன்னா, மாலை வந்து ஃபஸ்ட்டு தனித்தனியாக 6 எலுமிச்சம்பழத்தை கோத்து தனியாக வச்சுக்கிட்டோங்க. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, சென்டரில் இருக்கு இல்லைங்களா அந்த குஞ்சம், அதுக்கு வந்து என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜிப்ஸியை வந்து ஊசியில் வந்து நார்மலாக அந்த கோப்பள்ளைங்களை கட்டி அந்த மாதிரி கட்டிக்கிட்டு 2 எலுமிச்சம்பழத்தை கண்டினியூஸாக கோத்துக்கிட்டுங்க மேலே வந்து மாலை கட்டுற மாதிரி ஒரு லேயர் வந்து அந்த மம்ஸை கட்டிக்கிட்டேங்க. 2 எலுமிச்சம்பழத்துக்கு நடுவுலையுமே கட்டியிருக்கலாம். ரொம்ப அந்த கலர் வந்து டாமினேட் பண்ணுமோ, எலுமிச்சம்பழம் தெரியாமல் போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக கீழே வந்து ஒரு லேயர் தான் கொடுத்துருந்தேன்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 சைடு கட்டியிருந்தோம் இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாயின் பண்ணிவிட்டுங்க. மேலே வந்து மாலை வந்து நான் ஜாயின் பண்ணவே இல்லை. ஏன்னா சாமிக்கு வந்து அது கரெக்டாக எப்படி வாகுவாக வைப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சாச்சுங்க. ஆனால் நினச்சதை விட ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருந்ததுங்க. அதுவும் நம்மளோட முருகருக்கு வந்துங்க அப்படியே போடும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்கலான்ட்டு இருந்ததுங்க. மெய் மறந்து தான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருக்காங்களே முருகர் அப்படின்ட்டு தாங்க ஆசையாக போயிடுச்சு. ஏன்னா இது திடீர்னு பிளான் பண்ணது. ரொம்ப நாளாக பிளான் இருந்தது. இப்படி ஒரு மாலை கட்டணும் அப்படின்ட்டு. ஃப்ரெண்டு வந்து ஒரு மாலை கட்டலாமா, எப்படி கட்டலாம் அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஏன் எலுமிச்சம்பழத்தில் ட்ரை பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணலாமாங்க அப்படின்னேன். ஆனால் இது வரைக்கும் நான் கட்டின மாலையிலேயேங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாலை எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாலை தாங்க. இது வந்து நைட்டு எந்நேரம் கட்டினேன்னு கேளுங்க. நைட்டு ஒரு 10:30 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்போ தான் ஃபுல்லாக கட்டியே முடித்தோம். சாமிக்கு வந்து இந்த உள்ளே கூட்டிகிட்டு வரும்போது வெறும் இந்த எலுமிச்சம்பழம் மாலை மட்டும் தான் போட்டு கூட்டிகிட்டு வந்தாங்களாம்மா. பார்க்கும்போது எல்லாருமே சூப்பராக இருக்குன்னாங்க. இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சாமிக்கு மேட்சாகவே நானும் ட்ரெஸ் போட்டிருந்தேங்க. கிரீன் வித் அந்த பர்பிள் கலர் காம்பினேஷனில் செம சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த மாலை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த விலாக் வந்து இதோட எண்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க.